இல்லைண்ணா, நான் மாறுறது ஒன்றும் கிடையாதுண்ணா. எனக்கு வந்து கவுன்சில் எலெக்ஷனில் வந்து சேகர்பாபு அண்ணன் வந்தார் இங்கே கவுன்சில் எலெக்ஷனில். அங்கே வந்து 39 வீடு மட்டும்தான் கட்டுவோம், இதுக்கு மேலே கட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதி வாங்கிட்டு போனார். எங்களுக்கு முழுக்க முழுக்க அவர் வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் நினச்சோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் எல்லாமே இங்கே டிஎம்கே தான். ஏடிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே வரோம். அதுதான் நாங்கள் வீடு போயிட்டோம். அந்த பிரச்சனை வரும்போதுமே அவர் வீட்டுக்கு போயிட்டு என் ஊர் ஜனெல்லாம் போச்சு. எல்லாமே அவர் பார்க்க விரும்பலை. இது வரைக்கும் இதை பற்றி பேச விரும்பலை. இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் உள்ளே வந்து இந்த வீடை வச்சுட்டாங்க, கடையை வச்சுட்டாங்க. எங்கே போகணும்? 50 வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுலேருந்து வாழ்ந்துன்னு இருக்கேன் நான். என்ன திடீர்னு எங்கே போவேன்? எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து எஸ்சி. நான் எந்த வீட்டில் வந்து எவ்வளோ வாடகை கொடுத்து நான் எவ்வளோ போவேன்? எவ்வளோ வாடகை தெரியுமா? யார் வாய் மட்டும்தானா? தான் சொன்னேண்ணே, நான் தான் சொன்னேன். மினிஸ்டர் வந்து எனக்கு இங்கே ஸ்டேஜ் போட்டு அவர் சொன்னார், 39 வீடு தான் கட்டுவேன், இதுக்கு மேலே ஒரு வீடு கூட வராதுன்னு சொன்னார். இன்றைக்கி வந்து 69 வீடு வந்துச்சு. இப்போ எவ்வளோ வீடு வருது எனக்கு தெரியாது. ஆமாம், அந்த வீடு வந்து சரி கட்டுட்டோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய வாழ்வாதாரம், என் மக்கள் எல்லாம் ஒரே சொந்தம் தான். அது கட்டுட்டோம். ஆனால் நீ ஏன் எக்ஸ்ட்ரா வீடு கட்டுற எனக்கு தெரியல. ஆம்புலன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்திலெல்லாம் ஆம்புலன்ஸு போகிறதுக்கு வழியே கிடையாது. ஒவ்வொரு சந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இது தூக்கின்னு தான் வரணும். இதுக்கு எதுக்கு ஆம்புலன்ஸ்? இதோ வந்து ஆம்புலன்ஸு லிஃப்ட்டு எதுக்கு? எங்களுக்கு லிஃப்ட்டு வேண்டாம், எல்லாத்தையும் சேர்த்து கூட கட்டி கொடுங்க. அதை பற்றி எனக்கு சந்தோஷம்தான். இவர் அண்ணன் ஏன் வந்து 39 வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இப்படி மாறினாலும் எனக்கு தெரியல. அது ஆனால் அப்படி இல்லைண்ணா, நான் கேட்கறதுக்கு யார் இருக்கா சொல்லி பார்க்கலாம். நாங்கள் பரம்பரையாகவே டிஎம்கே தான். அப்புறம் அவர்கிட்ட என்ன போய் கேட்போம்? நாங்கள் பரம்பரையாகவே டிஎம்கே தான். நீ எங்கே போய் குத்துனாலும் அந்த சூரியனில் போய் நிற்கும் அந்த வரல. அண்ணன் சொன்னார். அண்ணன் சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒன்றா அவர் இதுவும் எடுத்து பாருங்கள். ஸ்டேஜில் இந்த இதுவில் என்ன அது அந்த உள்ள சட்டசபையில் சொல்லியிருப்பார், எல்லிசோடில் நான் வீடு கட்டுவேன். ஆமாம், கட்டுவேன்னு சொன்னார். அப்போ எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்து தெரியுமா? இங்கே எல்லாமே வந்து ஏடிஎம்கே இருக்குது. எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான். இங்கே எல்லாமே சொந்தக்காரங்க. நாங்கள் எங்களுக்கு அவங்களாம் வேண்டாம். எங்கள் அண்ணன் வந்தால் அதை பண்ணி தருவார். எங்கள் அண்ணன் வந்தால் அது பண்ணி தருவான்னு சொல்லி. இல்லை சார், இப்போது நாங்கள் சொன்னது வந்து தவறான இதுவே இல்லை. இன்றைக்கி மக்களுடைய எழுச்சி போராட்டம் வந்து அவங்களுடைய கோபத்தது வெளிப்பாடு தான். இன்றைக்கி அவங்க வந்து அரசாங்கத்தை நம்புகிறாங்க. அரசாங்கம் என்ன செய்யுன்றதுக்காக அவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு எம்எல்ஏ மினிஸ்டரு எல்லாமே அவர் தான். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி இருக்குது. இன்றைக்கி அனைத்து தரப்பு கட்சிக்காரங்களும் இதில் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி திமுகன்றது நம்பணுமே, முழுசாக நம்பி தானே இப்போ எங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அவர் அதை தானே வந்து இது வரைக்கும் நாங்கள் கேட்டது பிளான் கேட்டோம். எந்த மாதிரி வீடு கட்டி தருவீங்க? லிஃப்ட்டு வேணாம், ஏன்னா லிஃப்ட்டு வந்தால் ப்ராப்ளம் வரும். நாங்கள் 6 மாடி ஏற முடியாது, ஏன்னா கரண்ட்டு கட் அதிகமாகுது. இந்த ஏரியாவில் லிஃப்ட்டு ஜனங்க வந்து எல்லாம் ஏஜ் பீப்புள், ஏன்னா 55 வருஷமாக வாழ்ந்த ஜனங்க வெளியே போய் வாழ்ந்தது கிடையாது. அனைத்து தரப்புலையும் பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி தான் இங்கே இருக்குது. யாருமே வெளியே இல்லை. 1-2 பேர் தான் இதுவாக இருக்கிறாங்க, கன்வெர்டட் கிறிஸ்டின் ஆகிட்டாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் முழுக்க அவரை நம்பி இன்றைக்கி நாங்கள் நடுத்தேர்வில் வந்துட்டோம். இன்றைக்கி எப்படி சொல்கிறதுனா, இப்போ கலைஞரே இருந்தால் கூட இது நடந்திருக்காதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் பின்னாடி வீடு கட்டி 24 வருஷம் தான் ஆகுது. அந்த ஜனங்களை ஏமாற்றி கொடுக்குறாங்க. சரி, அதுக்கு வேண்டிய பிளானை காமிச்சிருக்கணும், அதுவும் காட்டல. 24,000 ரூபா கொடுத்துவிட்டு அந்த ஜனங்க எங்கே போவோம்? வாடகை 10,000 ரூபாய் கம்மி கிடையாது சென்னையில். இந்த பில்டிங் கட்டும் போது மாற்று இடமோ அங்கே தங்கியிருந்தாங்க ஜனங்க, அப்போ இருந்த ஜனங்க. இன்றைக்கி வெளியே போகின்ற போது இன்னும் போன மாதம் தான் செக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் வெளியே போடுறாங்க, பின்னாடி இல்லை. அவங்க எங்கே போவாங்க? வீடு கேட்டால் என்னன்றா 2 இது கேட்குறான். ஒன்று என்ன கம்யூனிட்டி, என்ன ஜாதி. முஸ்லீம்னா ரிஜெக்டு, எஸ்சியா ரிஜெக்டு. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் அதுக்கு தான் டைம் கேட்குறோம். வீடு கேட்டுச்சோடனே நாங்களே கொடுத்துட்டு போகிறோம். எங்களுக்கு என்ன இருக்குது? இடிக்க போகிறது நாங்கள் இடிக்க வேணான்னு சொல்லியே. என்ன அளவு லிஃப்ட்டு வேணாம். ஏன்னா எல்லாம் ஏழை ஜனங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களால எதையுமே டெவலப் பண்ண முடியாது.
நீங்களே பாருங்கள், ஜனங்களை கூப்பிட்டு வந்து காட்டுற ஒரு ஜனங்க கூட கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. அதிகபட்சம் எல்லாமே தினக்கூலியில் வாழறவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் இது அவருக்கு தெரியாதா? எத்தனை வந்து ஓட்டு வந்து கேட்டார், 2 வாட்டி எம்எல்ஏ ஆனார், கவுன்சிலருக்கு வந்தார், நாங்கள் எல்லாம் நம்பி தானே போட்டோம் வந்தால் செய்வார்னு. இன்றைக்கி வந்து 1.5 வருஷம் ஆகுது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி, இது வரைக்கும் ஏன் வந்து பார்க்கல எங்களை? நாங்கள் கொலை பண்ணுற போகிறோம் இல்லை நாங்கள் அவரை எதிர்த்து போராட்டம் பண்ணுமா? வருவார், நல்லது செய்வார், வெயிட் பண்ணோம். இன்றைக்கி தனக்கு வேண்டிய ஆளுங்களை வச்சு சாதகமாக பயன்படுத்தி எல்லாமே பண்ணணுன்னு நினைக்கிறாரு. வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ நாள் பண்ண முடியும்? இன்றைக்கி இதை இடித்த பாபர் மசூதி கதை தான். பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுன கடைசியில் அந்த இடத்துல பிஜேபியை தோற்றுது. அந்த மாதிரி ஆகிடும் போல ஃப்யூச்சரில். என்ன நடக்குன்றது மக்கள் கையில் தான். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி தான் ஆகிடும் போல இருக்குது.